ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த டிராமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா. இப்ப இவ அவங்க கேண்டீன்ல எனக்கு ஒரு பண்ணு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா அவ பிரெக்னென்டா இருக்கா. இத பார்த்தவொன்னே அந்த லேடி பாத்தீங்கன்னா 6, 7 மாசம் பிரெக்னென்டா இருப்ப போல. பன்னு சாப்பிட்டோம்னா குழந்தைக்கு எப்படி சத்து கிடைக்கும்? வேற ஏதாவது வாங்கி சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்ல பாட்டி எனக்கு பன்னே போதும் அப்படின்னு இவ சொல்ல, அவங்களும் சரி காசு குடுன்னு சொல்றாங்க. இப்ப இவ அவளோட கார்ட குடுத்தவொன்னே, உன் கார்டுல பணம் இல்ல அப்படின்னு சொல்ல, பணம் இல்லையா? நல்லா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ கூட படிக்கிற பசங்கள பாத்தீங்கன்னா, அவ வயிற பத்தியா நம்ம கிளாஸ் ரூம விட பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி இவள பத்தி கலாய்ச்சு பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட உடனே இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ அவளோட அம்மாக்கு தான் கால் பண்றா. அம்மா எதுக்காக என்னோட பணத்த எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன உன் பணம் ஏன் பணம்? எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு நான் எடுத்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட தங்கச்சி பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க அம்மாக்கு பிறந்த பொண்ணு. அம்மா என்ன ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இந்த ட்ரெஸ்லாம் நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்ல, இந்தாம்மா இந்த கார்டுல உள்ள பணத்த யூஸ் பண்ணிக்க அப்படின்னு அவங்க கார்ட குடுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அம்மா நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. நான் என்ன பாத்துக்கிறதுக்காகவாது எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு இருக்கிற வேலைய பாப்பியா? அந்த குழந்தைய போய் பெத்துக்கணும்னு சொல்ற அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, இவ்ளோ பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அதே இடத்துல உட்கார்ந்துடுறா. இவ டென்ஷன் ஆனதுல அவளுக்கு வயிறு வலிக்கிற மாரி இருக்க. அந்த இடத்துக்கு அவ கூட படிக்கிற பொண்ணு தான் வரா. என்னாச்சு என்னோட வயித்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னு தெரியல ரொம்ப வலிக்குது அப்படின்னு இவ சொல்றா. சரி இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்லு. நான் சீக்கிரமே உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இப்ப ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பாக்குறா. ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்க பாட்டிக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு. சர்ஜரி பண்றதுக்கு நெறைய காசு வேணும். ஒரு ரூ. 5,00,000 செலவாகும்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னத கேட்ட உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களோட உயிர காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு, இவ ரொம்ப சோகமா முழிச்சுட்டு, இப்ப அவ டாக்டர்ட்ட என்ன சொல்றான்னா, டாக்டர் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். ப்ளீஸ் என்னோட பாட்டிய காப்பாத்துங்க. நீங்க சொல்ற அளவுக்கு என்கிட்ட பணம்லாம் கிடையாது. நான் ரொம்ப ஏழை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாருங்க இப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்க என்கிட்ட கெஞ்சினதுனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. காசு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவ அழுகுறத பார்த்த உடனே, அந்த இடத்துக்கு ஒரு பாட்டி "நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்மா" அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோவோட பாட்டி. இவ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "என் பேரன் படுத்த படுக்கையா கிடக்குறான். அவனால எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது. ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவன் இப்படி ஆயிட்டான். நீ அவன கல்யாணம் பண்ணி அவன் கூட ஒண்ணு சேர்ந்தனா, கண்டிப்பா நான் உனக்கு நெறைய பணம் தரேன் அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஒத்துக்கிறா. இவ ஒத்துக்கிட்ட உடனே பாட்டி ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவன் தான் உன்னோட புருஷன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி தான் ஹீரோயின வீட்டுக்கே கூட்டிட்டு வராங்க. "எங்க பாரும்மா, நான் நெறைய டாக்டர் பார்த்துட்டேன். அவன எழுப்புறதுக்கு வழியே இல்லன்ட்டாங்க. அட்லீஸ்ட் நீ அவன கல்யாணம் பண்ணி அவன் கூட ஒண்ணு சேர்த்துட்டன்னா, கண்டிப்பா அவன் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி ஒண்ணு சேரலான்னு உனக்கு டவுட் வரும். இந்த மருந்த யூஸ் பண்ணனா, அவனால உன் கூட ஒண்ணு சேர முடியும். நீ தான் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஓகே அப்படின்ட்டு பாட்டி சொன்ன அந்த மருந்து ட்ரை பண்ணிட்டு ஹீரோ கூட ஒண்ணா ஸ்டே பண்றா. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணி முடிச்ச கையோட அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க ஹீரோ அவள புடிச்சிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "யார் நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் உங்களோட பொண்டாட்டி. பாட்டி தான் என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உங்க கூட ஒண்ணு சேர்றதுக்காக" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவனோட ட்ரெஸ் எல்லாம் பாக்குறான். இப்ப அத பார்த்த உடனே "இங்க பாரு, இனிமே நான் உன்ன இங்க பார்க்கவே கூடாது. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு ஓடி போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, இவர் நம்ம முகத்த கூட பார்க்கல. அதுக்குள்ள நம்ம கிட்ட இப்படி சொல்றாரே அப்படின்னு ஹீரோயின் நம்மளோட மனசுக்குள்ள யோசிக்கிறா. இப்ப ஹீரோயின் அந்த ரூம விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம் பாட்டி கிட்ட என்ன சொல்றான்னா, "பாட்டி உங்களோட பேரன் கண்ண முழிச்சுட்டான்" அப்படின்னு சொல்ல, பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். என்னால அத நம்பவே முடியல. அவங்க சொன்ன மாரி எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு பாட்டி சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக, இவளோட அக்கவுண்ட்டுக்கும் ரூ. 5,00,000 பணம் வந்துருது. இப்ப அந்த பணத்த பார்த்த உடனே போய் பாட்டிய காப்பாத்த வேண்டியதா அப்படின்னு யோசிச்சுட்டு, அவங்க பாட்டி கிட்ட தான் போறா. "பாட்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்கள காப்பாத்துறதுக்காக நான் பணத்த அரேஞ்ச் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "எனக்காக ஏம்மா அந்த பணத்த நீ செலவு பண்ற? எனக்கு ஆல்ரெடி ரொம்ப வயசாயிருச்சு. என்ன நீ காப்பாத்துறதுனால நான் திரும்ப வரப்போறேன்னா என்ன? என் ஆயுசு அவ்வளவுதானா? அத யாராலயும் மாத்த முடியாது" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. பாட்டி வாயிலிருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, பயப்படாத. கண்டிப்பா கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு. இந்த உலகத்த எதிர்த்து போராடணும் ஓகேவா?" அப்படின்னு சொன்ன கையோட, அவங்க இறந்து போக, அத பார்த்த உடனே இவ கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. "பாட்டி எனக்குன்னு இருந்தது நீங்க தான். நீங்களும் என்ன விட்டு போயிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. இப்ப அப்படியே 1 1/2 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா இவ பிரெக்னன்ட்டா இருக்கா. இவ பிரெக்னன்ட்டா இருக்குன்னு டாக்டர் சொன்ன உடனே, இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷனும், பண்ணி வச்ச பாட்டியும் இல்ல. நான் வேண்டான்னு நினைக்கிறாங்க. எனக்குன்னு இருந்த பாட்டியும் இறந்து போயிட்டாங்க.
இப்ப இந்த உலகத்துல எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க நீ மட்டும் தான் இருக்க அப்படின்னு யோசிச்சுட்டு, இந்த குழந்தைய பெத்துக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "உன்னோட ஃபோன்ல உன் ஹஸ்பண்ட் நம்பர் இருக்காடி, நான் தேடுறேன் கூட" அப்படின்னு சொல்லிட்டு இவ கால் பண்ணலான்னு பாக்க, "வேண்டாம் அவங்களுக்கு கால் பண்ணாத" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா, இனிமே என் முகத்திலே முழிக்கக் கூடாதுன்னு. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "நீ எதுவும் கால் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு இவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ஒரு ஃப்ளவர் பொக்கே டெலிவரி பண்றதுக்காக கிளப்புக்கு தான் வந்துட்டு இருக்கா. இவ பார்ட் டைமா நெறைய வேலை பார்த்துட்டு இருப்பா. இப்ப வந்த பொக்கேய உள்ள கொண்டுட்டு போகலான்னு பார்க்க, அங்க உள்ள செக்யூரிட்டி ஆளுங்க ஹீரோயின உள்ள விட மாட்டேங்கிறாங்க. "நீ எல்லாம் உள்ள போக்கூடாது. டெலிவரி பண்றவங்கலாம் வெளிய தான் நிக்கணும்" அப்படின்னு சொல்ல, "அட இத ஆர்டர் பண்ணவங்க உள்ள தான்ப்பா இருக்காங்க. உள்ள விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின தூக்கிட்டு போய் ஓரமா நிக்க வச்சுடுறானுங்க. "நீ உள்ளலாம் வரக்கூடாதுன்னு." இவங்க இப்படி பண்ணவுனே இவள பார்த்தீங்கன்னா, "ஐயோ! இந்த பொக்கே எப்படி குடுக்க போறேன்னு தெரியலையே" அப்படின்னு குழம்பி போய் முழிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட கார் தான் வருது. இப்ப ஹீரோ வந்து உள்ள போகலான்னு பாக்க, நம்ம இவர் கூட சேர்ந்து போயிற வேண்டியதா அப்படின்னு யோசிச்சுட்டு இவ போயிட்டு இருக்க. ஹீரோ மேலே இடிச்சிடுறா. அப்படி இடிச்சதுல அந்த ஃப்ளவர்லாம் மேல பறக்க, இவ கீழ விழற மாரி போக ஹீரோ அவள புடிச்சிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்க, இவர பாக்குறதுக்கு நம்ம ஹஸ்பண்ட் மாரியே இருக்கே அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. இப்ப அவ இப்படி பண்றத பார்த்தோம்னா அங்க உள்ள பாடிகார்ட் பாத்தீங்கன்னா, "சார், சரி சார், அந்த பொண்ண நாங்க பாத்துக்குறோம்" அப்படின்னு ஹீரோயின பிடிக்கலான்னு வர, ஹீரோ அவனுங்கள அடிச்சு போட்டுடுறான். இப்ப ஹீரோ அடிச்சு போட்டுட்டு என்ன சொல்றான்னா, "நீங்க 2 பேரும் இந்த இடத்துல செக்யூரிட்டியா வேலை பார்க்க தகுதியே இல்லாதவங்க. உங்க 2 பேரையும் வேலைய விட்டு தூக்குறேன்" அப்படின்னு அவங்க 2 பேரையும் அந்த இடத்த விட்டு ஹீரோவோட ஆளுங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின பார்த்து என்ன சொல்றான்னா, பிரெக்னன்ட்டா இருக்கும்போது கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவன் இந்த சைடு பொக்கே எடுத்துட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ உள்ள வந்த உடனே ஹீரோவோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "ஏன்டா உன் பொண்டாட்டி உன்ன ரேப் பண்ணிட்டான்னு சொல்றியா? என்ன ஒரு கொடுமை! இருந்தாலும் பாட்டி உனக்கு அந்த மாரி பொண்டாட்டிய பார்த்திருக்க கூடாது" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அமைதியா அவன் சொல்றத கேட்டுட்டு இருக்கான். "உன் பொண்டாட்டி உன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ண உடனே உன் வீட்ட விட்டே போயிட்டாளா? ஒருவேளை அவ பிரெக்னன்ட்டா இருந்தா என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவள எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது பாட்டி தான். எனக்கு அவ மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் அவ யாருன்றத கண்டுபிடிச்சு, அவள டைவர்ஸ் பண்ணணும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "சூப்பர்! இப்பதான் நீ என்னோட ஃப்ரெண்ட் மாரி பேசுற. இந்த இடத்துல நெறைய அழகான பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள்ல யாரையாவது சூஸ் பண்ணு" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போதே, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு பொண்ணு வரா. இப்ப இந்த இடத்துல நெறைய பொண்ணுங்க வந்து நிக்க, அவன பார்த்தீங்கன்னா, "இந்த பக்கம் திரும்பி பார்றா, எவ்ளோ அழகான பொண்ணுங்களா இருக்காங்க. இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு அதே கிளப்ல தான் ஹீரோயின் அந்த ஃப்ளவர் பொக்கே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "மேடம் இது உங்களோட பேரா? உங்களோட பேரான்னு?" ஒவ்வொருத்தரோட பேரா கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அவளையே பார்க்குறான். இவன் இப்படி பார்க்கிறத பார்த்த உடனே, "என்னடா பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ண போய் அப்படி பார்க்குற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல அவளோட வயிறு எவ்ளோ பெருசா இருக்கு. ஆனா அவளோட புருஷன பாரு இந்த பொண்ண இந்த மாரி வேலைக்கெல்லாம் அனுப்பி வச்சிருக்கான். பார்க்கவே கஷ்டமா இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்ணோட புருஷன் சரியான விளங்காதவனா தான் இருக்கணும். பொண்டாட்டிய போய் இப்படிப்பட்ட கஷ்டமான வேலைக்கு அனுப்பிச்சிருக்கான். கண்டிப்பா அவன நான் மட்டும் பார்த்தேன்னா சும்மா விட மாட்டேன். அப்படியே வெளுத்து கட்டிருவேன் அப்படின்னு இவன் திட்டிட்டு இருக்க. ஹீரோக்கு இருமலா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் அங்க இருக்க பொண்ணுகிட்ட என்ன சொல்றான்னா, "என் ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி ட்ரக்ஸ் குடுத்துட்டேன். அவன் ரூம் நம்பர் 69க்கு போறான். நீ போய் பார்த்துக்க" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு" அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட் சொன்ன ரூமுக்கு தான் போறான். ஆனா அந்த ரூம் நம்பர் மாறி போனதுனால ஹீரோ 96க்குள்ள போக, அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின் உள்ள வந்தா, அந்த இடத்துல ஹீரோ தான் உட்கார்ந்திருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்ட் தான் கால் பண்றா. "என்ன மச்சான் என் அரேஞ்ச்மென்ட் புடிச்சிருக்கா? உன் முன்னாடி நிக்குதே, அது நான் அரேஞ்ச் பண்ணதான். ஜாலியா என்ஜாய் பண்ணு" அப்படின்னு சொல்ல, என்னடான்னு பார்த்தா அவன் ஹீரோக்கு முன்னாடியே ட்ரக்ஸ் குடுத்துட்டான். "இந்த மாரி வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக தான் இங்க வந்தியா? எவ்ளோ பணம் வேணும்?" அப்படின்னு சொல்ல, "ரூ. 500 அப்படின்னு இவ சொல்ல, "என்ன இவ 5,000,000 கேட்கிறா?" அப்படின்ற மாரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஐயோ! இவன் குடுத்த ட்ரக்ஸ என்னால தாங்கவே முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோயின புடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு இருக்க. இப்ப அவளோட வயித்த பார்க்குறான். இவ வயித்த பார்த்த உடனே, "ஏன்டா நீ என்ன மிருகமா? பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கிற?" அப்படின்னு யோசிச்சுட்டு, "உன் ஹஸ்பண்டோட நம்பர் குடு நான் அவனுக்கு கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போ" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினே எந்திரிச்சுர்றா. இப்ப ஹீரோயின் எந்திரிச்சு என்ன சொல்றான்னா, "சார் மறக்காம ரூ. 500 காசு குடுத்துட்டு போங்க. அதுக்காக தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்ன நீ என்கிட்டயே காசு கேட்குற?" அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு, இப்ப ஹீரோயின பிடிச்சு உட்கார வச்சுட்டு அவள கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஐயோ! இல்ல நான் அப்படி பண்ணக்கூடாது. உண்மையாவே நான் ரொம்ப மோசமான பையனா மாறிட்டேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சுடுறா. இவ அழறத பார்த்தோனே, "உன் ஹஸ்பண்ட்க்கு நான் கால் பண்றேன். நம்பர சொல்லு" அப்படின்னு ஃபோன் எடுத்துட்டு இருக்க. "எனக்கு ஹஸ்பண்ட்லாம் யாரும் கிடையாது" அப்படின்னு இவ சொல்ல, "என்னது ஹஸ்பண்ட் இல்லையா?" அப்படின்னு இவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இந்த மாரி வேலையெல்லாம் பார்க்காத. ஒழுங்கா வீட்டுக்கு போற வழிய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, "என்ன வேல பார்த்தேன்? எரும மாடு காசு குடுக்காம போறான் பாரு" அப்படின்னு இவ ஹீரோவ புடிச்சு திட்டிட்டு இருக்க. 2 பேருக்குமே அவங்களோட ஃபேஸ் சரியாவே ஞாபகம் இல்ல.
இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல இருந்து ஹிரண் தான் வெளிய போறான். இவ வெளிய போறத பார்த்த உடனே அவன் அனுப்பி வச்ச பொண்ணுங்க பார்த்த உடனே, இந்த பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ணுக்கு எவ்ளோ கொழுப்பு! அவனையே செடியூஸ் பண்றா அப்படின்னு இவங்க எல்லாரும் போய் ஹீரோயின புடிச்சிடுறாங்க. இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு தனியா ரெஸ்ட் ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து அவள புடிச்சு கீழ தள்ளி விட, அவளுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. இப்ப அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, எவ்ளோ தைரியம் இருந்தா அவன செடியூஸ் பண்ணுவ? அவன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் அவர செடியூஸ் பண்ணல. நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு ஒரு நல்ல படத்த கத்து தரப்போறேன். யாருன்னே தெரியாத ஒரு ஆளோட குழந்தைய சுமந்துட்டு இருக்க. நீ ஒரு ஸ்டூடண்ட் தானே! படிக்க போகாம இந்த வேல பார்த்துட்டு இருக்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. என் குழந்தைய பத்தி தப்பா பேசாதீங்க. என் குழந்தைக்கு அப்பா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்பா இருக்கா? யாருக்கு காது குத்துறா அப்படின்னா அந்த பொண்ணு சொல்ல, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஐயோ! ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. நம்ம ஹஸ்பண்ட்னால தான் நம்மள காப்பாத்த முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ ஹீரோக்கு தான் கால் பண்றா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. அவன பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட புடிச்சு திட்டிட்டு இருக்கான். இன்னொரு தடவ இந்த தப்பு நீ பண்ணனா அப்படின்னு சொல்ல, சத்தியமா பண்ண மாட்டேன் மச்சான். ஏதோ தெரியாத்தனமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு ஹீரோயின் தான் கால் பண்றா. ஆல்ரெடி அவளோட நம்பர பாட்டி பொண்டாட்டின்னு போட்டு ஹீரோவோட ஃபோன்ல சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அந்த கால பார்த்த உடனே, "டேய் அது உன்னோட ஓடிப்போன பொண்டாட்டி தானே? அந்த பொண்ணு தான் கால் பண்றா. அட்டெண்ட் பண்ணி பேசி தான் பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அட்டெண்ட் பண்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் லாஸ்ட் டைம் உன்கிட்ட என்ன சொன்னேன்றத மறந்து போயிட்டியா? உன்ன நான் பார்க்கவே கூடாதுன்னு சொன்னேன்" அப்படின்னு இவன் கட் பண்ணலான்னு போக, "என்னங்க நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்காது. நீங்க என்ன பார்க்க விரும்பலன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் இப்ப உங்களோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன். இந்த குழந்தைக்கு இப்போ ஒரு ஆபத்து வரப்போகுது. வந்து காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னது பிரெக்னன்ட்டா?" அப்படின்னு அவனோட ஃப்ரெண்ட் ரொம்ப ஷாக் ஆக, ஹீரோக்கு அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டு இருக்கு. "டேய் மச்சான், இத்தன சொத்துக்கும் உனக்கு வாரிசு வந்துருச்சு" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. நான் இந்த இடத்துல உள்ள பாத்ரூம்ல இருக்கேன். எனக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்தா மட்டும் தான் என்ன காப்பாத்த முடியும்னு சொல்ல, நான் சீக்கிரமே வந்துடுறேன்னு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு வந்தா, அந்த இடத்துல உள்ள மேனேஜர் பார்த்தீங்கன்னா, "இது பொண்ணுங்க ரெஸ்ட் ரூம் ஆச்சே. இங்க எதுக்காக போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் என் ஃப்ரெண்டையே கேள்வி கேட்கிற தகுதி இருக்கா? ஒழுங்கா தள்ளி போ. அவனோட பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல, "பொண்டாட்டிக்கு பிரச்சனையா? வாங்க வாங்க போலாம்" அப்படின்னு அவன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "உன் புருஷன் வந்து உன்ன காப்பாத்திருவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? அந்த அளவுக்கு பெரிய ஆளா உன் புருஷன்?" புருஷன் யாருன்றத நாங்க பாத்துடுறோமே அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க, அந்த இடத்துல ஹீரோ வர்றத பாக்குறாங்க. அவன் வர்றத பார்த்த உடனே இவங்க எல்லாம் இவள புடிங்கடி அப்படின்னு சொல்லி ஹீரோயின புடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு வர, இந்த சைடு ஹீரோ வந்து பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். இந்த பொண்ணு ஓடி வந்து இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உள்ள யார் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். உள்ள யாரும் இல்ல அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனோட ஃப்ரெண்டு உள்ள போகலான்னு பார்க்க அந்த பொண்ணு விட மாட்டேங்கிறா. உண்மையாவே உள்ள யாரும் இல்ல. இது பொண்ணுங்க ரெஸ்ட் ரூம். போக தான் போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப என் வழியில குறுக்க இல்லாம ஓரமா போறதா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி, ஹீரோ அவனோட ஆளுங்கள வச்சு இவங்க 2 பேரையும் பிடிக்க வச்சிடுறான். இப்ப ஹீரோ உள்ள போய் பார்த்தா, அந்த இடத்துல யாரையுமே காணோம். என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணுங்க ஹீரோயின் அங்க இருந்து போக வச்சுடுறாங்க. இப்ப ஹீரோ வெளிய வந்து என்ன யோசிக்கிறானா, அவ உண்மையாவே பிரெக்னன்ட்டா இருக்காளா? இல்ல என்ன ஏமாத்தி என்கிட்ட ஏதாவது விளையாட பார்க்கறாளா? அப்படின்னு இவனுக்கு டவுட் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவோட ஆளு வந்து என்ன சொல்றான்னா, உங்களோட பாட்டிய வீட்ல காணோம் அப்படின்னு சொல்ல, பாட்டிய வீட்ல காணோமா அப்படின்னு இவன் பாட்டி தேடுறதுக்கு போயிடுறான். இந்த சைடு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளிய வந்து நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கு. அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, அந்த இடத்துல நெறைய கூட்டம் கூடிருது. இவங்க எல்லாம் அப்படி கூட்டமா ஹீரோயின பார்த்துட்டு இருக்க, அதே இடத்துல தான் பாட்டியும் ஹீரோயின தேடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி ஹீரோயின பார்த்த உடனே, ஐயோ! என் வீட்டு மருமக அப்படின்னு யோசிச்சுட்டு, பார்த்தா ஹீரோயின் பிரெக்னன்ட்டா இருக்கா. அத பார்த்த உடனே இவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இது என் குடும்பத்தோட வாரிசாச்சே! காப்பாத்துங்க, காப்பாத்துங்க அப்படின்னு, இப்ப பாட்டி ஹீரோயின ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவ மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்க, பாட்டி தான் பக்கத்துல இருக்காங்க. பாட்டி பாத்தீங்கன்னா, "நீ எதுக்காகவும் கவலைப்படாதம்மா, உனக்கு எதுவும் ஆகல" அப்படின்னு சொல்ல, இப்ப டாக்டர பாத்தீங்கன்னா, "கவலைப்படாதீங்க, உங்க குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 2 குழந்தைங்க உங்க வயித்துல இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நல்ல வேளை நம்ம குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "என் குடும்பத்துக்கு நீ வாரிசு குடுக்க போற. இனிமே நீ எங்கேயும் போக்கூடாது. இது என் பேர குழந்தையோட ரத்தம். என் வீட்ல தான் இருக்கணும். உன்ன நான் எவ்ளோ நாள் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டியேம்மா" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. "பாட்டி நான் பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் அவருக்கு தெரியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "அவன பத்தி நீ கவலைப்படாதம்மா. குழந்தைங்கள மட்டும் நல்லபடியா பாத்துக்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஆனா பாட்டி, அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கலன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் தான் என்ன புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கும் உன்ன ரொம்ப பிடிக்குமா. அவனுக்கு உன்ன பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலாட்டியும் அவன விட்டு தள்ளு. ஆனா நீ இந்த வீட்ல தான் இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இப்ப இவள பாத்தீங்கன்னா, என்னோட பாட்டிக்கு அப்புறம் இந்த பாட்டி தான் என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப பாட்டிக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அவன் கால் பண்ண உடனே பாட்டியும் அட்டெண்ட் பண்ண, "பாட்டி நீங்க எங்க போயிட்டீங்க? உங்கள நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "டேய் பேராண்டி உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் வச்சிருக்கேன். நான் என்னோட மருமகள கண்டுபிடிச்சுட்டேன். அவ இப்ப என் கூட தான் இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
ஏய் ஓடி போன உன் பொண்டாட்டி கூட தான் பாட்டி இருக்காங்களா அப்படின்னு இவன் கேட்க ஹீரோயினுக்கு காண்டாகுது. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு வரும்போது டக்குன்னு வாய மூடிடுறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த நேர்ல பார்த்து சொன்னாதானே நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "ஏன்டா லூசு பயலே! உன் பொண்டாட்டிய விட்டுட்டு நீ என்ன வேல பாத்துட்டு இருக்க? அவளால தான் நீ நல்லா இருக்க. அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டியா? நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சீக்கிரமா வந்து தொல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாட்டிகிட்ட என்ன சொல்லனா, "பாட்டி நான் காலேஜ்க்கு போப்போறேன். எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சோ அவர அங்க வந்து பாக்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்ல, "டேய் பெய்ஜிங் காலேஜ்க்கு மறக்காம வந்துரு. அங்க போய் உன்னோட பொண்டாட்டிய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பாட்டி ஹீரோயின்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, "கண்டிப்பா அவன் உன்ன பார்த்த உடனே லவ்ல விழுந்துருவான். 2 பேரும் நல்ல ஜோடியா இருப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, "அவள நான் டைவர்ஸ் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்ல, "என்னடா சொல்ற? அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருந்தான்னா என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி கேட்க, பிரெக்னன்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கும் அவளுக்கும் எதுவுமே நடக்கல. அப்புறம் எப்படி அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருப்பா? சும்மா அந்த பொண்ணு பாட்டிய ஏமாத்திட்டு இருக்கா. அப்படியே பிரெக்னன்ட்டா இருந்தாலும் அது கண்டிப்பா ஃபேக்கான பிரெக்னன்சியா தான் இருக்கணும். அவள நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு ஹீரோவ எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் சீக்கிரமா போய் அவள பார்த்து டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, டேய் டக்குன்னு அவசரப்பட்டு முடிவெடுக்காத. அந்த பொண்ண பார்த்த உடனே உனக்கு புடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவ? அப்படின்னு இவன் கத்திட்டு இருக்க. இந்த சைடு இவ காலேஜ் தான் காட்டுறாங்க. இவளோட காலேஜ்ல ஒரு காம்படிஷன் நடக்க போது. அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா, புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்து இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப வந்து இவ மேல இடிச்ச உடனே அவ காண்டாயிட்டு, "உனக்கு கண்ணு தெரியலையா? பார்த்து வரமாட்ட? இப்படி இடிச்சுட்ட? இந்த ட்ரெஸ் எவ்ளோ காஸ்ட்லி தெரியுமா?" அப்படின்னு அவ திட்டிட்டு இருக்க. "சாரிங்க, எது தெரியாம இடிச்சுட்டேன்" அப்படின்னு இவ சொல்ல, அவங்க எல்லாம் ஹீரோயின புடிச்சு வம்பிழுத்துட்டு இருக்காங்க. "ஏன்னா நீ யூனிஃபார்ம்லயே வந்திருக்க. நீயும் இந்த காம்படிஷன்ல கலந்துட்டு இருக்க தானே? ட்ரெஸ் வாங்க கூட உன்கிட்ட காசு இல்லையா?" அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்க. எனக்கு வேலை இருக்கு. நான் இங்க வந்தது காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக. உங்க கூட சண்டை போடுறதுக்காக இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாக்க, அவங்க ஹீரோயின புடிச்சு தள்ளிடுறாங்க. அப்படி தள்ளினதுல இவ விழற மாரி போக, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவள புடிச்சிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ இங்கேயா படிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. "இங்க படிச்சுக்கிட்டே வெளிய அந்த மாரி வேலை பாக்குறியா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா. பணத்துக்காக வெளிய போய் வேலை பாத்துட்டு இருக்கேன். மத்தபடி நான் இங்க தான் படிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவள பாத்தீங்கன்னா, "அன்னைக்கு நீங்க எனக்கு காசு தரவே இல்ல. என்னோட காச குடுத்தீங்கன்னா, நான் ட்ரெஸ் வாங்கிருவேன்" அப்படின்னு இவ சொல்ல, "என்னது ட்ரெஸ் வாங்குறதுக்கு கூட உன் புருஷன் உனக்கு காசு தரலையா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "என்ன நீங்க ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டீங்க. அவ சாப்பிடுறதுக்கு பன் வாங்கவே அவன் காசு குடுக்க மாட்டான். இவள கண்டுக்க கூட மாட்டான். இதுவரைக்கும் இவ புருஷன் யாருன்னு எங்க யாருக்குமே தெரியாது. நீங்க ட்ரெஸ் வாங்குறத பத்தி பேச போயிட்டீங்க. ரூ. 50 பன்னுக்கே காசு இல்லாம அலைஞ்சுட்டு இருக்கா" அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றது உண்மையா அப்படின்னு ஹீரோ கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோயினோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இந்த பொண்ண போட்டு டார்ச்சர் பண்றா போல. ஒழுங்கா பாத்துக்க கூட மாட்டேங்கிறா அப்படின்ற மாரி ஹீரோக்கு இவ மேல ரொம்ப பாவம் வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ இவள தனியா கூட்டிட்டு வந்த உடனே, "உன் புருஷனுக்கு கால் பண்ணு. இன்னைக்கு அவன் மூஞ்ச அடிச்சு உடைக்காம நான் விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, அவரு வேற இன்னைக்கு என்ன பாக்க வரேன்னு சொல்லியிருந்தாரே அப்படின்னு, இந்த பக்கம் திரும்பிட்டு, "என்னங்க நீங்க எங்க இருக்கீங்க?" அப்படின்னு மெசேஜ் அனுப்ப, இந்த சைடு ஹீரோ ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். "உன் காலேஜ்ல தான் இருக்கேன்னு." இப்ப அவன் இப்படி ரிப்ளை பண்ண உடனே, கண்டிப்பா ஏதாவது சண்டை போட்டுற போறாரு. நம்ம தான் தடுத்தாகணும் அப்படின்னு வச்சுட்டு, இவ அவளோட ஹஸ்பண்ட்க்கு அதாவது நம்ம ஹீரோவ ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லி மெசேஜ் அனுப்ப, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நான் இன்னொரு நாள் வந்து அவனோட ஹஸ்பண்ட பாக்குறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு" அப்படின்னு இவன் போய் அந்த ஹோட்டலுக்கு வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஏன்டா அந்த பொண்ணு பாக்க அழகா இருப்பாளா? காலேஜ் தான் படிக்கிறான்னு சொன்ன. சின்ன பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அந்த பொண்ண பார்த்த உடனே நீ லவ்ல விழுந்துருவ" அப்படின்னு சொல்ல, "வாய மூடுறா" அப்படின்னு இவனுங்க 2 பேரும் பாத்துட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, "டேய் அந்த பொண்ணு உன்ன ரேப் பண்ணியிருக்காடா. அவ்வளவு ஈஸியாலாம் அவள விட முடியாது" அப்படின்னு சொல்ல, "கொஞ்சம் கம்முனு தான் இரேன்டா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. இப்ப அவள பார்த்த உடனே, "இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இவ வந்து, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதே கேள்விய தான் நான் உன்கிட்ட கேட்கிறேன். "இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "நான் என்னோட ஹஸ்பண்ட பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "சரி வா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து உள்ள போலாம்" அப்படின்னு 2 பேரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் உள்ள வந்துட்டு, ஹீரோ ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பி 6ஆம் நம்பர் டேபிளுக்கு வா அப்படின்னு சொல்ல, இவளும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேபிள்ல உட்கார்றா. இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, "எதுக்காக இந்த டேபிள்ல வந்து உட்கார்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, இப்ப அவனோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "இந்த பொண்ணா உன்னோட ஒய்ஃப்?" அப்படின்ற மாரி கேட்க, அதெல்லாம் இல்லன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இந்த 6ஆம் நம்பர் டேபிள்ல நீ உட்காரக்கூடாது. இந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வருவாங்க. என்கிட்ட இருந்து பணம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நான் தரமாட்டேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "உங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்கு யாரு வந்து இங்க உட்கார்ந்தா? நான் இங்க வந்தது என்னோட ஹஸ்பண்ட பார்க்கறதுக்காக. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த மெசேஜ பார்க்குறான். நான் ஏதோ தப்பா ஏதோ என் பொண்டாட்டிக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டேனா? 6ஆம் நம்பர் டேபிள் தான் அனுப்பிச்சிருந்தேன் அப்படின்னு இவன் ஃபோன பார்க்க, இந்த சைடு ஹீரோயினும் பார்க்குறா. 6ஆம் நம்பர் டேபிள் தானே! ஒருவேளை இவர் தான் என் ஹஸ்பண்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு உன்னோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா,
ஏன்டா இந்த பொண்ணோட புருஷன் மேல போன டைமே நீ கோவமா இருந்தல்ல, இந்த தடவை இவளோட புருஷன நம்ம சும்மா விடக்கூடாது. அவன நேர்ல பார்த்தா அடி வெளுத்துறலாம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு பையன் வரான். இப்ப இந்த பையன் வந்து, நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா தான் வளர்ந்தோம். நீ பிரெக்னன்ட்டா இருக்க விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் இப்பதான் எனக்கு தெரியும். காலேஜ்ல நெறைய பேர் உன்ன புல்லி பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க. நான் தான் அவளோட புருஷன். அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப அவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த பையன் தான் இவளோட புருஷனா? எனக்கு கூட ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஒருவேளை என் பொண்டாட்டியா இருப்பாளோன்னு. ஆனா அந்த சந்தேகம் இப்ப இல்ல அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுல யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, வா போலான்னு ஹீரோயினோட கைய பிடிக்க, இந்த சைடு ஹீரோ இவளோட கைய பிடிச்சுக்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் நில்லு. அவ்ளோ ஈஸியா கூட்டிட்டு போக விட மாட்டேன்" அப்படின்னு அவனுக்கு ஒரு அடிய போட, ஹீரோயின் தடுக்கிறா. "வேண்டாம். எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்து அவள புடிச்சு வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இப்ப அவன பாத்தீங்கன்னா, "சீக்கிரமே உன்னோட புருஷன டைவர்ஸ் பண்ணிரு. அவனுக்கும் உனக்கும் சரியான மேட்ச் கிடையாது. உனக்கு சாப்பிட காசு தர மாட்டேங்கிறான். ஒரு ட்ரெஸ் வாங்க கூட காசு தர மாட்டேங்கிறான். அவன கல்யாணம் பண்ணிட்டு எதுக்காக நீ இப்படி கஷ்டப்படுற? சொன்னத செய்" அப்படின்னு சொல்ல, இவ முடியாதுன்னு சொல்லிடுறா. என் லைஃப்ல என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. அதுல தலையிட உங்களுக்கு உரிமை இல்லன்னு சொல்ல, ஹீரோக்கு கோவம் வந்து மறுபடியும் இவள புடிச்சு வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. அவளோட குழந்தை ஹீரோவோட வயித்துல உதைய ஆரம்பிக்குது. இத ஃபீல் பண்ண உடனே ஹீரோ டக்குன்னு கிஸ் பண்றத விட்டுடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னோட பேபிஸ் ஒண்ணு உதைஞ்சிட்டு இருக்கு. என்ன புல்லி பண்றல, அதனாலதான் என்னோட குழந்தை ஒண்ணு உதையுது. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. சோ என்னோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவளோட வயித்துல கைய வச்சு பாக்குறான். குழந்தை உதையறத. இவன் இப்படி வச்சு பார்த்தோம்னா, அவள பாத்தீங்கன்னா கைய தள்ளி விட்டுட்டு, போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து, "ஏன்டா உனக்கு என்ன பைத்தியமா? பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ண புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, "அத விட்டு தல. அவ வயித்துல 2 குழந்தைங்க இருக்காங்களாம்" அப்படின்னு சொல்ல, "என்னது 2 குழந்தையா? 2 குழந்தையெல்லாம் அவ்வளவு ஈஸியா பொறக்க மாட்டாங்க தெரியுமா? குழந்தைங்க பொறந்தா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் அவளோட ஹஸ்பண்ட் வரல அப்படின்னு மறுபடியும் காலேஜுக்கே வந்துடுறா. காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக. இவ தனியா நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு பையன் வந்து, "என் கூட வாங்களேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். என்னடான்னு பார்த்தா, அந்த இடத்துல அவளுக்காக ட்ரெஸ், நகைன்னு நெறைய இருக்கு. இத எங்க கம்பெனி தான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுது. இந்த ட்ரெஸ்ஸ போட்டு தான் நீங்க காம்படிஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்ல, இவளும் அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வரா. இவள பார்த்தவுனே அங்க உள்ள எல்லாரும், "இது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் ஆச்சே! 2,000,000 இருக்கும்" அப்படின்னு ஹீரோயின பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ்ல ஏறி ஸ்பீச் குடுத்துட்டு இருக்கா. இவ இந்த பக்கம் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கி குடுத்துருக்க. அது மட்டும் இல்லாம நெறைய நகை அது இதுன்னு வாங்கி குடுத்துருக்க. இந்த பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ணு மேல உனக்கு அப்படி ஒரு கண்ணா? ஏன்டா லவ் பண்றியா? அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஹீரோ சொல்றான். அதான் மொகரையில எழுதி ஒட்டியிருக்கேன். அப்புறம் எதுக்காக புழுவிட்டு இருக்க? இங்க பார்றா, இந்த பொண்ணுங்கள்லாம் லவ் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது. உனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்டாட்டி இருக்கா. அத மறந்துறாத அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட படிப்புக்காக என் கம்பெனி சார்பா ரூ. 1,00,000 ஸ்பான்சர் பண்றோம் அப்படின்னு ஹீரோயினுக்கு குடுத்துட்டு இருக்க. இத பார்த்தவொன்னே அவன் ஃப்ரெண்ட் ஷாக் ஆயிடுறான். இதுவும் உன்னோட வேலை தானா அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்த்து பயங்கரமா பொறாமப்பட்டுட்டு இருக்கா. இவளுக்கு மட்டும் எல்லாம் நல்லதாவே நடக்குதே. நமக்கு இந்த மாரிலாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இவ செம காண்டுல உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப அவளோட பொண்ணுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னால உன்ன பார்க்க முடியாது. இன்னொரு நாள் வந்து உன்ன பார்க்குறேன் ஒய்ஃப் அப்படின்னு இவன் ரிப்ளை பண்ண, இப்ப அவ அந்த மெசேஜ பார்த்து ரொம்ப சோகமாயிடுறா. இப்ப இந்த காம்படிஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்ப பாட்டி சந்தோஷமா ஓடி வந்து, "என் பேரன பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல பாட்டி, அவருக்கு ஏதோ வேலை வந்துருச்சுன்னு இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இன்னொரு நாள் வந்து என்ன பார்க்குறாராம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சரி, சரி விடுமா. எனக்கு ரொம்ப பசிக்குது. வா 2 பேரும் போய் சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி பாட்டி ஹீரோயின ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வர, அந்த இடத்துல அவளோட ஃபேமிலி தான் வராங்க. இப்ப அவளோட ஃபேமிலி எல்லாம் வந்து, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப பாட்டிய பார்த்தீங்கன்னா, "யாரும்மா அவங்க? உன்கிட்ட நல்ல விதமா பேச மாட்டேங்கிறாங்க" அப்படின்னு சொல்ல, பாட்டி, "இவங்க எல்லாரும் தான் என்னோட ஃபேமிலி. அவங்க என்னோட அம்மா, இவன் என் தங்கச்சி, அவர் என்னோட ஸ்டெப் ஃபாதர்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு அவரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். அவரு என்ன தெரியுமா சொல்றாரு? உன் குழந்தைய பத்தி அவருக்கு கவலை இல்லையாம். நீ அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டனா, 1,000,000 வரதட்சணையா தரேன்னு சொல்லிட்டாரு. நீ வாங்கி கல்யாணம் பண்ணிக்க" அப்படின்னு சொல்ல, "ஆமா, அவருக்கு ஆல்ரெடி 60 வயசு ஆயிருச்சு. அவர போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? என்னால்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படி பண்ணிக்கணும்னா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ தங்கச்சிய பார்த்தீங்கன்னா, "ஏன் அக்கா இப்படி சொல்ற? உனக்கு இத விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா? நீ இருக்கிற நிலைமைய பாரு. இந்த நிலைமையில போய் உனக்கு மாப்பிள்ளை தேடினாலும் கிடைக்காது. ஒழுங்கா அம்மா சொல்றவங்களே கல்யாணம் பண்ணிக்கன்னு" சொல்ல, இப்ப அவளோட ஸ்டெப் ஃபாதர பார்த்தீங்கன்னா, "என்னதான் நான் உன்னோட ஸ்டெப் ஃபாதரா இருந்தாலும் உன்கிட்ட நல்ல விதமா தானே நடந்துக்கிறேன். வாங்க ரொம்ப பெரிய பணக்காரர். அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கும் நல்லது, உன் குழந்தைக்கும் நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவ்ளோ பெரிய பணக்காரர்னா உங்க பொண்ணுக்கே கட்டி வைங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா.
இவன் இப்படி சொன்னவொன்னே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "ஏன்டி ஆல்ரெடி உனக்கு 7, 8 மாசம் பிரெக்னன்சி. இப்ப வரைக்கும் உன்னோட புருஷன் வந்து உன்ன பாக்கல. இந்த குழந்தைய தனியா வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அதுக்கு நீ வாங்கியே கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது" அப்படின்னு சொல்ல, "கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்" அப்படின்னு அவங்க அம்மா சிக்னல் காட்ட, அவங்க அப்பா ஹீரோயின பிடிக்கிறாரு. "வாங்க இங்க இருந்து கூட்டிட்டு போலாம்" அப்படின்னு இவங்க எல்லாரும் கட்டாயப்படுத்திட்டு இருக்க. இத பாத்தவுடனே பாட்டிக்கு செம காண்டாயிருது. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "யாராவது என் வீட்டோட மருமகள புல்லி பண்ணீங்கன்னா, அவ்வளதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஓ! இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு உன் பேரன் தான் ஆப்பாவா? எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அவன நான் சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு இவங்க கத்திட்டு இருக்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "1,000,000 காசுக்காக சொந்த பொண்ணையே கிழவனுக்கு விக்க பாக்குற. நீ எல்லாம் ஒரு அம்மாவா?" அப்படின்னு சொல்லி திட்ட. "1,000,000 காசு என்ன சும்மா கடந்து வருதா? அந்த காச நீ குடுத்தா கூட தான் நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்ல. 1,000,000லாம் எனக்கு ஒரு பணமே இல்ல அப்படின்னு பாட்டி சொல்ல, இவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. "நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பாத்தியா? சாதாரண பிச்சைக்காரங்க கூட இப்படி ஒரு ட்ரெஸ்ஸ போட மாட்டாங்க" அப்படின்னு இவங்க எல்லாம் கக்க பக்கன்னு சிரிச்சுட்டு இருக்க. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "கல்யாணத்துக்கான வரதட்சணையா 1,000,000,000 நான் உங்களுக்கு தரேன்" அப்படின்னு சொல்ல, "என்னது 1,000,000,000ஆ? உங்கள பாத்தா 1,000,000,000 வச்சிருக்க மாரியா இருக்கு. சரி, சரி காச எடுங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப பாட்டி அவங்களோட கார்ட எடுத்து குடுக்குறாங்க. இப்ப அந்த கார்ட செக் பண்ண பாக்க சொல்லிட்டு, இவங்க எல்லாம் பாட்டிய பத்தி கேவலமா பேசிட்டு இருக்க. பாத்தா அதுல கரெக்ட்டா 1,000,000,000 இருக்கு. அத பாத்தோனே இவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு, "அப்பா என்னால அத நம்பவே முடியல. நமக்கு தெரியாம யாரு இவ்ளோ பெரிய பணக்காரங்க?" அப்படின்னு இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த மெஷின் பாத்தீங்கன்னா டக்குன்னு வெடிச்சிருது. அத பாத்தோனே அந்த ஆள் என்ன சொல்றாங்கன்னா, "இந்த மெஷின் வெடிக்குதுன்னா 2டே காரணம். ஒண்ணு அந்த கார்டு ஃபேக்கான கார்டா இருக்கணும். 2வது பில்லியனுக்கு மேல காசு இருந்தா மட்டும் தான் அது வெடிக்கும்" அப்படின்னு இந்த ஆளு சொல்லிட்டு இருக்க. இத பார்த்தோனே அவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அப்போ கண்டிப்பா அந்த கார்டு ஃபேக்கான கார்டா தான் இருக்கணும். நம்மள ஏமாத்த பார்த்திருக்கா அப்படின்னு இவங்க எல்லாரும் செக்யூரிட்டிய கூப்பிட்டு அவங்க 2 பேரையும் பிடிக்க சொல்லிட்டு இருக்க. செக்யூரிட்டி வந்து இவங்க 2 பேரையும் பிடிக்கிறாங்க. இப்ப அவங்கள இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோயின்க்கு பார்த்த மாப்பிள வாங்க தான் வரான். அவன பார்த்த உடனே இவங்க எல்லாரும் போயிட்டு, "வாங்க, வாங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். இங்க உங்கள பார்ப்போம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட இதே இடத்துல தான் இருக்கா" அப்படின்னு சொல்ல, "இங்க தான் இருக்காளா? அவள என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்க சொல்லுங்க. ஒரு டீ எடுத்துட்டு வர சொல்லுங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு இவங்க எல்லாம் அந்த கிழவன்கிட்ட வழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த வாங்க பார்த்தீங்கன்னா, உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் எதுக்கு ஒத்துக்கிட்டேன்? ஒண்ணு அவ காலேஜ் படிக்கிறா. 2வது அழகா இருப்பா. அதனால தான் அவ பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் தெரிஞ்சுமே, அவள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அந்த விஷயத்த மறந்துறாம நல்ல விதமா என்கிட்ட நடந்துக்கங்க அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நாங்க பார்த்துக்கிறோம்" அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவளோட ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, அவ கூட ஒரு வயசான லேடி வந்திருக்காங்க. அந்த லேடி தான் பிரச்சனை பண்றாங்க. அவங்கள நீங்களே சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இப்ப அந்த ஆளு போய் பாட்டிய பார்த்தா அவன் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா பாட்டி கிட்ட தான் ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்கு லாஸ்ட் டைம் போயிருப்பான். இப்ப அவன் பாட்டிய பார்த்த உடனே, "என்ன பண்றீங்க? எல்லாரும் அவங்கள விடுங்க" அப்படின்னு சொல்லி பாட்டிய தூக்கி விட்டுட்டு இருக்க. "வாங்க நீங்க என்ன பண்றீங்க? அந்த கிழவிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. அவ சரியான பிச்சைக்காரி. அவகிட்ட ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு இவரு சொல்ல, அந்த வாங்க தங்கச்சிக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "மேடம் கிட்ட மரியாதையா நடந்துக்க மாட்டியா? அவங்க யார் தெரியுமா? இந்த ஊர்லயே உள்ள ரொம்ப பெரிய பணக்காரவங்க. லின்னோட பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. லின்னோட பாட்டின்றீங்க. அப்புறம் எப்படி இவங்க இவ்ளோ சாதாரண பொண்ண கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. என்னால அத நம்ப முடியல அப்படின்னு சொல்ல, ஒருவேள நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோமோ அப்படின்னு இந்த ஆளுக்கு மறுபடியும் ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப ஹீரோயினோட ஃபேமிலிய சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த லேடி போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பாருங்க, அவங்க ஷூவ பாருங்க. பணக்கார லேடிங்கிறீங்க. எதுக்காக இந்த மாரி மோசமான துணியெல்லாம் போட்டுருக்கணும்? நீங்க எத தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க எல்லாம் மனச மாத்தி விட, அவரும் நம்பிறாரு. இப்ப அந்த ஆள பார்த்தீங்கன்னா, "கிழவி உன்ன நான் சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னைய நீங்க எல்லாரும் புல்லி பண்றீங்களா? நான் என்னோட பேரனுக்கு கால் பண்றேன். அவன் வந்து உங்க எல்லாரையும் ஒரு வழியாக்குவான்" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. "சரி, சரி கூப்பிடு பாப்போம். உன்னோட பேரன்னு சொல்லிட்டு எவன் வர்றான்னு" அப்படின்னு இவங்க சொல்ல, இப்ப பாட்டி ஹீரோக்கு கால் பண்ணி, "நாங்க எல்லாரும் இந்த இடத்துல இருக்கோம். என்னையும் உன்னோட பொண்டாட்டியும் புல்லி பண்றாங்க. சீக்கிரம் வந்து காப்பாத்துடா" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் வேகமா ஹீரோயின பார்க்கறதுக்காக கிளம்பி வந்துட, இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "பாட்டி லாஸ்ட் டைம் நான் அவர பார்க்கவே இல்ல. இப்பதான் அவர ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறேன். அவருக்கு என்ன பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கண்டிப்பா உன்ன பிடிக்குமா?" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, "என்னடா ஒரு வழியா உன் பொண்டாட்டிய மீட் பண்ண போற? சரி, சரி போய் உன்னோட ஹீரோயிசத்த காட்டு" அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்துட்டு இருக்கானுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ அதே ஹோட்டல்ல அந்த பக்கம் போறத ஹீரோயின் பார்க்குறா. இவரு எதுக்காக இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. டக்குனு பாட்டிக்கு நெஞ்சு வலிக்கிற மாரி இருக்கு. இத பார்த்த உடனே அவங்கள பார்த்தீங்கன்னா, "என்ன கிழவி நெஞ்சு வலிக்கிற மாரி நடிச்சு இந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு பார்க்குறியா? கண்டிப்பா உன்ன விடமாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் வேகமா ஹீரோ கிட்ட ஓடி போறா. "என்னோட பாட்டிக்கு உடம்பு சரியில்ல. அவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, "உன்னோட பாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னா, உன்னோட அந்த பைத்தியக்கார புருஷன நீ டைவர்ஸ் பண்ணணும். டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டா கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, இவ யோசிக்கிறா. சரி ஒத்துக்கலன்னா விடு நான் போறேன் அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல நான் டைவர்ஸ் பண்றேன்.
ப்ளீஸ் என்னோட பாட்டிய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு சும்மா வாய் வார்த்தையா சொல்லக்கூடாது. எனக்கு சர்டிபிகேட் வேணும்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிர்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா பாட்டி, ஹீரோயின் 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. பாட்டி மயக்கத்துல இருக்க. ஹீரோயின பாத்தீங்கன்னா, "உங்கள காப்பாத்துறதுக்காக நான் ஒரு பையன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அந்த பையன் என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டான். எனக்கு வேற வழி இல்ல. நான் உடனே போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, பாட்டி டக்குன்னு கண்ண முழிச்சுர்றாங்க. இப்ப அவங்க கண்ண முழிச்சு ஹீரோக்கு கால் பண்ண, ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரான். இப்ப ஓடி வந்தவன பாட்டி பாத்தீங்கன்னா, "டேய் அவ உன்ன டைவர்ஸ் பண்றதுக்காக போறா. சீக்கிரம் போய் அவள தடுத்து நிப்பாட்றா" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அமைதியா இருக்கான். இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, அவள ஃபோர்ஸ் பண்ணி டைவர்ஸ் பண்ண வைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல, "என்னது ஃபோர்ஸ் பண்றாங்களா? யாரு ஃபோர்ஸ் பண்றாங்க?" அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட் கேட்டுட்டு இருக்க. "டேய் நீ கம்முனு இருடா, இவன் வேற. நீ போய் உடனே என் மருமகள காப்பாத்தி கூட்டிட்டு வாடா. அவ உன்ன டைவர்ஸ்லாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு பாட்டி கத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஃபோனுக்கு ஹீரோயின் தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி, "நான் டைவர்ஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இந்த இடத்துக்கு வர முடியுமா? என்ன ஃபோர்ஸ் பண்ணி டைவர்ஸ் பண்ண வைக்கிறாங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு கிளம்பி வரான். இப்ப அவன் கிளம்பி கார்ல வந்துட்டு இருக்க. ஹீரோயின் அந்த கார பாக்குறா. கண்டிப்பா இதான் என்னோட ஹஸ்பண்டா இருக்கணும் அப்படின்னு ஓடி போனா, அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் என்னோட ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக வந்திருக்கேன். நீங்க தானே டைவர்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. என்னால அவர டைவர்ஸ்லாம் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்ல, "ஏன் டைவர்ஸ் பண்ண முடியாது? உனக்கு என்ன பைத்தியமா? சீக்கிரம் அவன டைவர்ஸ் பண்ற வழிய பாரு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ பின்னாடியே ஓடி போயிட்டு, "உன்னோட ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணு. அதான் உனக்கு நல்லது" அப்படின்னு சொல்ல, "எதுக்காக என்னோட ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணணும்? அவர் தான் என்னோட லைஃப். என்னோட குழந்தைங்களோட அப்பா அவர் தான்" அப்படின்னு சொல்ல, "உனக்கு அவன புடிச்சிருக்கா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, இவ ஹீரோ கூட ஒண்ணா இருந்தது தான் யோசிச்சு பார்க்கிறா. "ஆமா எனக்கு புடிச்சிருக்கு" அப்படின்னு இவ சொல்ல, "உனக்கு என்ன பைத்தியமா? அவன் உன்ன கண்டுக்க மாட்டேங்கிறான். உன் குழந்தைய பத்தி கேர் கூட பண்ண மாட்டேங்கிறான். அவன போய் புடிச்சிருக்குன்னு சொல்ற? உன் ஹஸ்பண்ட நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. உனக்கு இன்னும் வயசு இருக்கு. எக்ஸாம்பிள் நான் உனக்கு புருஷனா வர்றதுக்கு ரெடியா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போக, "எனக்கு என்னோட ஹஸ்பண்ட மட்டும் தான் பிடிக்கும். வேற யாரையும் பிடிக்காது" அப்படின்னு இவ சொல்ல, "நான் யார் தெரியுமா? இந்த ஊர்ல எத்தன பொண்ணுங்க என் பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா? ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு குடு" அப்படின்னு சொல்ல, முடியாதுன்னு இவ சொல்லிடுறா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ண, இவ கோவத்துல ஹீரோவ அரைஞ்சிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "மரியாதையா நடந்துக்கங்க. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அவர் தான் என்னோட வாழ்க்கை" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்ட் ஓடி வரான். இப்ப அவன் ஓடி வந்து, "என்னடா நீ அந்த பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டியா? அவள புடிச்சு இந்த பாடு படுத்திட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்க, "அத விட்டு தள்ளு. என் பொண்டாட்டிய கண்டுபிடிச்சான்னு" ஹீரோ கேட்க, "தேடி பார்த்தேன். ஆனா அந்த இடத்துல கிடைக்கல" அப்படின்னு அவன் சொல்றான். இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன நம்மளோட ஹஸ்பண்ட காணோம்" அப்படின்னு இவ ஹீரோக்கு கால் பண்ணலான்னு போக, அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. இப்ப இவளோட அம்மா கால் பண்ணி, "ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்ல, "எனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் அந்த இடத்துக்கு வரமாட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "நீ வரலன்னா உன் பாட்டியோட உடைமைகள் எல்லாத்தையும் ஒரு வழி ஆக்கிருவேன்" அப்படின்னு சொல்ல, அவங்களோட திங்ஸ் எதையும் தொடாதீங்க நான் வரேன் அப்படின்னு ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட பாட்டிய பார்க்க வந்துட்டு இருக்க. பாட்டி பாத்தீங்கன்னா, "எங்கடா என்னோட மருமக?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் அவள இன்னும் பார்க்கல பாட்டி" அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப இவன் இப்படி சொன்ன உடனே பாட்டி பாத்தீங்கன்னா, "அவ அந்த இடத்துக்கு தானே வந்திருக்கணும். எங்க போயிட்டா?" அப்படின்னு யோசிச்சுட்டு, "டேய் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அவங்க அம்மா, அப்பா 2 பேரும் போட்டு அவள பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்கடா. கல்யாணத்துக்கு வரதட்சணை கேட்டு அவள கொடுமைப்படுத்துறாங்க. நீ தான் போய் அவள காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்" அப்படின்னு சொல்ல, "நான் போக மாட்டேன்னு" ஹீரோ சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்ன உடனே பாட்டி பாத்தீங்கன்னா, "உன்ன இத்தன வருஷம் நான் வளர்த்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம். என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறானே" அப்படின்னு பாட்டி புலம்பிட்டு இருக்க. "சரி நான் போறேன் கத்தாதீங்க" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "இப்பதான் நீ என்னோட பேர மாரி பேசுற. சீக்கிரம் போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா. பாவம் அவ" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வரான். இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "என்னடா உன் குட்டி பொண்டாட்டிய கூப்பிடுறதுக்கு போயிட்ட போல" அப்படின்னு சொல்ல, "ஆமாண்டா. என்னோட சந்தோஷம் தான் எனக்கு கிடைக்கல. பாட்டிக்காகவாவது வாழலாம்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ண என்ன பண்ண போற அப்படின்னு அவன் கேட்க, "அவளுக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்கலையே. இனிமே அத பத்தி பேசி ஒண்ணும் ஆகப் போறது கிடையாது. அவள பத்தி இனிமே பேச வேண்டாம்" அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் அவ வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க அம்மா இவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "ஒழுங்கா வாங்க கல்யாணம் பண்ணிக்கடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த வாங்க பாத்தீங்கன்னா, "ஆமா, ஆமா. என்ன தவிர வேற யாரும் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க" அப்படின்னு அந்த ஆளு சொல்ல, "எனக்கு உங்கள கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லன்னு" ஹீரோயின் சொல்லிர்றா. இப்ப அவங்க எல்லாம் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு உங்க வீட்ல வேலை பார்க்கிறவங்க ஓடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "மேடம் இப்பதான் லீ சார் கால் பண்ணாரு. அவரு உங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறாராமே. கல்யாணத்துக்கான கிஃப்ட் அனுப்பி வைக்கிறாங்களாம் வரதட்சணையா. அதுவும் நெறைய பணம் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்ல, அத வந்து சொன்ன உடனே இவங்க எல்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. "அம்மாடி உண்மையாவே நீ அதிர்ஷ்டத்துல பொறந்தவ தான். இவ்ளோ பெரிய குடும்பத்தோட சம்மந்தம் வந்திருக்கே" அப்படின்னு சொல்லி இவள பத்தி எல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்க. இந்த வாங்க பாத்தீங்கன்னா, "உண்மையாவே உன்னோட அழகுக்கு இவ்ளோ பெரிய இடம் கிடைச்சது உன்னோட லக்கு தான்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி அவளோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் வந்துடுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோ கிஃப்ட் அனுப்ப போறான் இல்லையா? அத பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் எப்படி நின்னுட்டு இருக்க.
அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க கல்யாணத்துக்கு தேவையான கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அதோட மதிப்பு மட்டுமே கோடிக்கணக்குல இருக்கும் போல. அது எல்லாத்தையும் பார்த்து இவங்க எல்லாம் வாய பொளந்துட்டு இருக்க. யார் அந்த பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ணு அப்படின்னு இவங்க எல்லாம் கேட்க, அவ என்னோட அக்கா தான். அவளோட புருஷன் யாருன்னு அவளுக்கே தெரியல. சரியான பிச்சைக்காரன தான் கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு ஹிரண்ய பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. மாப்பிள வரும்போது இவ இங்க நிக்கிறது சரியில்ல. இவள தூக்கிட்டு போய் ரூம்ல பூட்டி வைங்க அப்படின்னு சொல்ல, அவங்களோட ஆளுங்க ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அவ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோ, பாட்டி 2 பேரும் வராங்க. பாட்டி பாத்தீங்கன்னா, "என்னடா தயங்கிட்டு இருக்க? சீக்கிரம் உள்ள போய் உன்னோட பொண்டாட்டிய பாரு" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இறங்கி உள்ள போறான். ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்க, அவங்க ஃபேமிலி மெம்பர் தங்கச்சிக்காரியோட கைய பிடிச்சு ஹீரோ கிட்ட குடுக்கலான்னு பாக்க, யாரோட கைய பிடிச்சு யாருகிட்ட குடுக்குறீங்க அப்படின்னு பாட்டி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாட்டிய பார்த்தோனே அவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு, "நீ அந்த ஹோட்டல்ல பார்த்த கிழவி தானே? இங்க என்ன வேலை?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா அவங்க என்னோட பாட்டி அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவன் சொன்னத கேட்டவுடனே அவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. "என் மருமக எங்க? நான் அவள தேடி தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "எங்கன்னு எங்களுக்கு தெரியாது" அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயினோட சவுண்ட் தான் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த வாங்க ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் இப்படி கத்திட்டு இருக்க, சவுண்ட் கேட்டவுடனே பாட்டி பாத்தீங்கன்னா, "டேய் அந்த பக்கம் இருந்து தான் சவுண்ட் வருது. அது என் மருமகளோட சவுண்ட் தான். வா போலாம்" அப்படின்னு ஹீரோவ கூட்டிட்டு போகலான்னு பாக்க, இவங்க எல்லாம் தடுக்குறாங்க. "உள்ள யாரும் இல்ல. போகாதீங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஆளுங்கள விட்டு இவங்க எல்லாரையும் புடிக்க வச்சுட்டு, டோர ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோயின் தான் இருக்கா. அவள பார்த்த உடனே இவன் ஷாக் ஆயிட்டு, "யோவ் சொட்ட இங்க என்னய்யா பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பாஸ் நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் சும்மா அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்ல, பாட்டி போய் ஹீரோயின தூக்குறாங்க. ஹீரோயின பாத்தீங்கன்னா, "பாட்டி எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்ல, "நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாதும்மா. அதான் பாட்டி கூட இருக்கேல்ல. நீ பயப்படாத. என்னடா பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் உன் பொண்டாட்டிய ஹாஸ்பிட்டல் தூக்கு" அப்படின்னு சொல்ல, "என்னது இந்த பொண்ணு தான் என் ஃப்ரெண்டோட பொண்டாட்டியா?" அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் கேட்க, "ஆமா, இவ தான் அவனோட பொண்டாட்டி. இவ வயித்துல வளர்றது உன்னோட குழந்தை தான்டா. அதுவும் 2 குழந்தைங்க" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க, ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தூக்கிட்டு போகும்போது, "உன்ன நான் சும்மா விட மாட்டேன். உன் கூட போட்ட எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணி, உன்ன ஜெயிலுக்கு அனுப்புவேன்" அப்படின்னு சொல்லிட்டு போக, "ஐயோ! என் வாழ்க்கை போச்சே, எல்லாம் போச்சே" அப்படின்னு அந்த ஆளு புலம்பிட்டு இருக்கான். இவன் வெளிய வந்தவுடனே அவங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் முட்டிக்கால் போட்டு, "மன்னிச்சிடுங்க. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம். அவளோட அம்மா நான் தான். என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு இவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, "வாய மூடு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சொந்த பொண்ணுகிட்டயே இப்படி நடந்துக்கிற? நீ ஒரு குழந்தைக்கு அம்மா தானே? நான் மன்னிக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லி பாட்டி அவங்களோட ஆளுங்கள விட்டு இவங்க எல்லாரையும் புடிச்சிட்டு போக சொல்ல, ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோயின ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, அவ மயக்கத்திலே இருக்கா. இத பார்த்தோனே இவங்க 2 பேரும் கத்திட்டு இருக்க, இந்த சைடு பாட்டி பாத்தீங்கன்னா, ஐயோ கடவுளே! என் பேர குழந்தைங்களுக்கும், மருமகளுக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இந்த சைடு இவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஏன்டா அந்த பொண்ணு உன்னோட குழந்தைக்கு தான் அம்மா ஆகப் போறாளா? இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. எப்படி உங்க 2 பேருக்கு நடுவுல அப்படி இப்படி நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன் வாய மூட்றா! அது என்னோட பெர்சனல். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, "அந்த பொண்ணு தானே உன்ன ரேப் பண்ணா. அத வச்சு தானே இத்தன நாளா நம்ம கலாய்ச்சிட்டு இருந்தோம்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, "கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இரு" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஹீரோயினோட புருஷன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்திருப்பானே, அந்த பையன் தான் ஓடி வரான். அவன் ஓடி வந்துட்டு, "என்னாச்சு அவளுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஹீரோ அவன புடிச்சிடுறான். அவன புடிச்சுட்டு, "ஏன்டா அவளோட புருஷன்னு சொல்லி சுத்திட்டு இருக்க? அவளோட உண்மையான புருஷன் நான் தான்" அப்படின்னு சொல்ல, அவன் காண்டாயிட்டு ஹீரோவ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். "நீ தான் அவளோட புருஷனா? உன்னால அவ எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கா தெரியுமா? ஒரு பன்னு வாங்கி சாப்பிட கூட காசு இல்லாம அவள போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்க. கண்டிப்பா உன்ன நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு அவன போட்டு அடி வெளுத்து கட்டிட்டு, அவன் என்ன சொன்னான்னா, அவளோட அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுலேருந்து அவ இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. அவள சின்ன வயசுல இருந்து வளர்த்தது அவளோட பாட்டி தான். அவங்க பாட்டியும் இறந்து போயிட்டாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் அவ உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. ஆனா நீ அவளுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரல, ஒரு ட்ரெஸ் வாங்கி தரல, அவள பாத்துக்க கூட இல்ல. இந்த அளவுக்கு மோசமா நடந்துட்டு இருக்கா அப்டின்னா அவன் திட்டிட்டு இருக்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "ஏன்டா உண்மையாவே நீ அவள அப்படிதான் நடத்துனியா? அவள நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் தெரியுமா? அவள உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போதே நான் எல்லாத்தையும் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அவளோட பாட்டியோட ட்ரீட்மெண்ட்க்கு காசு இல்லாம தவிச்சுட்டு இருந்தா. உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட ஒண்ணு சேரணும்னு நான் தான் சொன்னேன். அதனால தான் அவ உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தான் அவள தப்பா புரிஞ்சுகிட்டு அவ முகத்த கூட பார்க்காம போயிட்டேன் அப்படின்னு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை பொறந்துருச்சு அப்படின்னு சொல்ல, "என்னாச்சு என்னோட பொண்டாட்டிக்கு?" அப்படின்னு இவங்க எல்லாம் ஹீரோயின பத்தி விசாரிச்சுட்டு இருக்க. "உங்களோட பேர குழந்தைகளுக்கு ஒண்ணும் ஆகல. உங்களோட மருமகளுக்கும் ஒண்ணும் ஆகல. எல்லாரும் நல்லா இருக்காங்க. 2 குழந்தைங்களும் நல்லபடியா பொறந்துட்டாங்க. ஒரு பையன், ஒரு பொண்ணுன்னு" சொல்ல, பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். "ஐயோ கடவுளே! என் ஆசைய நிறைவேத்திட்டீங்களா?" அப்படின்னு இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஹீரோயின கூட்டிட்டு வராங்க. அவள நார்மல் வார்டுக்கு மாத்துனதுக்கு அப்புறம், மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்க, பாட்டி தான் பக்கத்துல இருக்காங்க. "பாட்டி குழந்தை எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
இப்ப அந்த இடத்துக்கு குழந்தைய கூட்டிட்டு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான். இப்ப ஹீரோவ பார்த்தோனே இவளோட முகமே மாறி போயிட்டு, "பாட்டி இவரு யாரு? இவரு தான் என்னோட ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ண சொல்லி எனக்கு ஃபோர்ஸ் பண்ணது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "இவன் கிடக்குறாம்மா பைத்தியக்கார பையன்" அப்படின்னு பாட்டி ஹீரோக்கு ஒரு உதைய போட்டுட்டு, "அவன் தான் உன்னோட புருஷன். அவன நீ தப்பா புரிஞ்சுக்காத. லைட்டா மெண்டல் ஆயிட்டான் கொஞ்சம் அடிபட்டதுல. டேய் என்னடா பார்த்துட்டு இருக்க? வந்து பக்கத்துல உட்கார்ந்து பேசு" அப்படின்னு ஹீரோவ புடிச்சு பக்கத்துல உட்கார வச்சுட்டு, "நல்லா பாரு இவன் தான் உன்னோட புருஷன். அன்னைக்கு இவன் படுத்த படுக்கையா இருந்தபோது இவன தான் நீ குணப்படுத்துன" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "உண்மையாவே நீ தான் என்னோட ஹஸ்பண்டா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்க, அவங்க எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா, ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்த உடனே இவள பாத்துக்கிறதுக்காக பாட்டி அந்த இடத்துல நெறைய வேலைக்காரங்கள அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "நீங்க எல்லாரையும் மருமகள நல்லபடியா பாத்துக்கணும். அதுக்காக தான் உங்கள வேலைக்கு வச்சிருக்கேன். முக்கியமா நீடா, என் மருமகள ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "குழந்தைங்கள பத்தி நீ கவலைப்படாத. அவங்கள பாத்துக்க வேண்டியது என்னோட வேலை" அப்படின்னு சொல்லிட்டு, "போய் ரெஸ்ட் எடும்மா" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவளோட பெட்ரூம்க்கு வரா. இப்ப அவ ரூமுக்குள்ள வந்து திரும்பலான்னு பாக்க, ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப ஹீரோ மேல போய் இடிச்ச உடனே, இவ தள்ளி போயிட்டு இருக்க. எங்க தள்ளி போறா அப்படின்னு, இப்ப ஹீரோ அவள புடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு, "உன்னோட ஹஸ்பண்ட ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன. ஆனா முகத்த பார்க்காமயே ரொம்ப பிடிச்சிருச்சா? ஒரே ஒரு தடவ ஹஸ்பண்ட்ன்னு கூப்பிடு" அப்படின்னு சொல்ல, இவளும் ஹஸ்பண்ட்ன்னு கூப்பிடுறா. இவ இப்படி கூப்பிட்ட உடனே ஹீரோ அவள கட்டி பிடிச்சுட்டு, "சாரி நான் தான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உண்மை என்னன்றது புரிஞ்சுக்காமயே போயிட்டேன். என்ன மாரி ஒரு முட்டாள் இந்த உலகத்திலே இருந்திருக்க மாட்டான். சொந்த பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு நாய் மாரி அலைஞ்சுட்டு இருந்திருக்கேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல விடுங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட வர, "எனக்கு இப்பதான் குழந்தை பொறந்திருக்கு. அதுக்குள்ள கிஸ் பண்ண பார்க்குறீங்க" அப்படின்னு சொல்ல, "கிஸ் பண்ணா என்ன தப்பு? ஜஸ்ட் ஒரு கிஸ் மட்டும் தான் பண்ண போறேன். மத்த எதுவும் நான் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவ வெட்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுறாங்க. இப்ப பாட்டி வந்து, "டேய் விளங்காதவனே என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு 2 அடிய போட்டுட்டு, கைய ஏறுறா அவன் மேலேருந்து. "இனிமே உன் நிழல் கூட அவன் மேல படக்கூடாது. இப்பதான் அவ குழந்தை பெத்து இங்க வந்திருக்கா. அதுக்குள்ள உன் தில்லுமுல்லு வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டியா? ஒழுங்கா ஓடி போய் ஹால்ல தூங்கு" அப்படின்னு பாட்டி ஹீரோவ புடிச்சு தொரத்தி விட்டுர்றாங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், பாட்டி பார்த்தீங்கன்னா, "அவன கிட்டயே விடாதம்மா, பொறுக்கி பையன். ஏதாவது வேலைய பார்த்து விட்டுருவான்." உன்ன ஏதாவது பண்ணணும்னு நெனச்சான்னா என்கிட்ட சொல்லு. நான் பாத்துக்கிறேன். அவன ஒரு பலி ஆக்கிற மாட்டேன். முட்டிக்கால 2யும் உடைச்சு போட்டுருவேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. ரொம்ப தேங்க் யூ பாட்டி அப்படின்னு இவ பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "பாட்டி என்னங்க நான் ஸ்கூல் போலான்னு இருக்கேன். குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் என்னோட உடம்பு கொஞ்சம் சரியாயிருச்சு. இதுக்கப்புறமாவது நான் என்னோட படிப்ப கன்டின்யூ பண்ணலாம்ல" அப்படின்னு சொல்ல, "இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாம் இப்படி சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோட ஃபோனுக்கு கம்பெனில இருந்து தான் கால் வருது. ஜியாங் ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்துட்டா அப்படின்னு ஏதோ ஒரு பொண்ண பத்தி சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "பாட்டி கம்பெனில ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, "அப்படி என்ன முக்கியமான வேலை? சாப்பாடு கூட சாப்பிடாம போயிட்டான்" அப்படின்னு பாட்டி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் வேணா அவருக்கு சூப் எடுத்துட்டு போய் குடுக்குறேன் பாட்டி" அப்படின்னு சொல்ல, பாட்டியும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் ஹீரோக்காக சூப் எடுத்துட்டு கம்பெனிக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்க. அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம், "ஏய் மேடம் திரும்ப வந்துட்டாங்களா பாத்தியா? சாருக்கு ஏத்த ஜோடி" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இவளுக்கு ஒண்ணும் புரியல யார பத்தி பேசுறாங்கன்னு. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட ரூம் கிட்ட வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா, ஹீரோ கூட தான் பேசிட்டு இருக்கா. "பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாமா ரொம்ப நாள் ஆச்சு" அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு ஹீரோயின பாக்குறா. இப்ப இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்க. இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "இவ தான் இவனோட பொண்டாட்டியா? இன்னைக்கு ஒரு வழி ஆக்குறேன்" அப்படின்னு வச்சுட்டு வேணும்னே கால் ஸ்லிப் ஆகி கீழ விழற மாரி போயிட்டு ஹீரோ மடியில உட்கார, இத பார்த்த உடனே ஹீரோயின் செம காண்டாயிட்டு இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த பொண்ண புடிச்சு கீழ தள்ளி விட்டுட்டு, "என் மடியில உட்கார்ற தகுதி என் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் இருக்கு. வேற யாருக்கும் இல்ல" அப்படின்னு சொல்ல, அவனோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா, "அவன் கல்யாணம் ஆன பையன். அவன்கிட்ட எதுக்காக இப்படி நடந்துக்கிற? ஒழுங்கா நடந்துக்க" அப்படின்னு சொல்ல, "சரி விடுங்க. நம்மளோட கோஆப்பரேஷன் பத்தி பேசலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி பேசலாம் அப்படின்னு அவனும் சொல்றான். இந்த சைடு ஹீரோயின் ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல உள்ள பொண்ணுங்கள பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு தான் நம்ம பாஸ வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணியிருக்கா போல. ஆனா என்ன பண்றது? பாஸுக்கு இவள பிடிக்கல. நம்ம ஜியாங் மனத தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல. நீ எப்படி இந்த இடத்துல அப்படின்னு இவ கேட்க, நான் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான்.
இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உன் ஹஸ்பண்ட் உன்ன புல்லி பண்ணானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாட்டியும் ஹஸ்பண்ட நல்லபடியா பாத்துக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, அந்த ஜியாங் இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஸ்டாரா இருக்கான்னா, காரணம் அன்னைக்கு நீ அந்த காம்படிஷன்ல கலந்துக்கல. ஒருவேளை நீ கலந்துட்டு இருந்தன்னா, நீ தான் அவ இடத்துல இருந்திருப்ப அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சிருக்கா. இவளுக்கு சிங்கிங் ரொம்ப நல்லா வரும். இவ அந்த காம்படிஷன்ல கலந்துக்கலன்னு அவங்க அம்மா கிட்ட கேட்க, அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்க கூடாது. உன் பாட்டி உடம்பு சரியில்லாம இருக்கு. நீ பாட்டுக்கு காம்படிஷன் காலத்துக்கு போயிட்டா, உன் பாட்டிய யாரு பாத்துக்குவா? உங்க பாட்டிக்காக நெறைய காசு வேணும். உன் பாட்டிக்கு நெறைய பணம் செலவாகுது. சீக்கிரம் போய் வேலைய பாத்து, பாட்டியோட உயிர காப்பாத்துற வழிய பாரு" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, ரூமுக்குள்ள வந்து ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ கிஸ் பண்றதுக்கே விட மாட்டேங்கிறா. இவன் இங்கிட்டு கிஸ் பண்ண போக, அவ அங்கிட்டு திரும்ப, இதே மாரி மாறி மாறி பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுறாங்க. இப்ப பாட்டி வந்து, "என்னடா பண்ணிட்டு இருக்க? எந்திரிச்சு போ" அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, ஹீரோ அந்த இடத்துல அந்த காம்படிஷன்க்கான போர்ட பாக்குறான். "இது என்னது இது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுறாங்க. இப்ப பாட்டி வந்து, "என்ன பண்ணிட்டு இருக்க? எரும மாடு" அப்படின்னு சொல்லி, இப்ப அவங்க ஹீரோவ தனியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. "நீ திருந்தவே மாட்டியாடா பொறுக்கி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி, "எதுக்காக இப்படி பண்றீங்க? பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்றது தப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "உன் பொண்டாட்டி ரொம்ப டிப்ரஷனா இருக்கா. உன் பொண்டாட்டி டிப்ரஷன்ல இருக்கா. அத நீ முதல்ல நோட் பண்ணியா? டிப்ரஷன்ல இருக்கவ கிட்ட போய் நீ ரொமான்ஸ் பண்ணிட்டதா, எந்த பொண்ணு தான் சந்தோஷமா ஏத்துக்குவா?" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. "என்னாச்சு பாட்டி அவளுக்கு?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவளுக்கு என்னாச்சுன்னுலாம் எனக்கு தெரியல. நீ தான் உன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல, பாட்டி அவள பார்ட்டிக்கு அனுப்பி வைங்க. அவளுக்கு சர்ப்ரைஸா நான் எல்லார் முன்னாடியும் ப்ரொபோஸ் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. பாட்டியும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவ குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்ப பாட்டி பார்த்தீங்கன்னா, சூப்பரான ட்ரெஸ்ஸ செலக்ட் பண்ணிட்டு, "அம்மாடி இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு நான் சொல்ற பார்ட்டிக்கு போயே தீரணும்" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு, இப்ப அந்த பார்ட்டிக்குள்ள தான் வந்துட்டு இருக்கா. இவ இந்த பார்ட்டிக்குள்ள வரா. அந்த இடத்துல இந்த ஜியாங்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் இவள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. "ஏய்! இது அவனோட பொண்டாட்டி தானே! அவன 5,00,000த்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாளே! அவ தானே!" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. "ஆமா, ஆமா" அப்படின்னு இவளும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்த உடனே இவ காண்டாயிட்டு, "நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த? நீ பணத்துக்காக அவள கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு தானே!" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் இங்க வந்தது என்னோட ஹஸ்பண்ட பார்க்கறதுக்காக. தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு ஓடி வந்து என்ன சொல்றான்னா, "ப்ளீஸ் சார் இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண போறாராம். அது கண்டிப்பா உங்களுக்காக தான் இருக்கணும். ஏன்னா அவரு உங்களோட ஸ்வீட் ஹார்ட் தானே" அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இத கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவங்க பேசுனத கேட்ட உடனே ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வரும்போது, அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதுல மைக்க பார்த்த உடனே இவ்ள பார்த்தீங்கன்னா, "இந்த மாரி ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பாடணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்ன பண்றது? அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போச்சு" அப்படின்னு இவ மேல ஏறி பொறுமையா பாடலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "எங்க என் பொண்டாட்டிய காணோம்?" அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்க. "அவள எதுக்காக தேடுற? நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக தானே வந்திருக்க" அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, "உனக்கு ப்ரப்போஸ் பண்ண எனக்கு என்ன பைத்தியமா? நான் வந்தது என் பொண்டாட்டிய பார்க்கறதுக்காக" அப்படின்னு ஹீரோ தேடிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாட்டு பாடுற வாய்ஸ் கேட்ட உடனே, ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப அந்த இடத்துக்கு வந்து பார்த்த உடனே, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இந்த குரல தான் நான் இத்தன வருஷமா தேடிட்டு இருந்தேன். இது யாருன்னு தெரியலையே" அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் இப்படி வந்து நின்னு ஹீரோயினோட பாட்ட கேட்டுட்டு இருக்க. இவ்ளோ பாடி முடிச்சிடுறா. இவ பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல லைட் போட்ட உடனே, அப்பதான் தெரியுது அது ஹீரோயின் அப்படின்ற விஷயமே. இப்ப அவள பார்த்த உடனே, இந்த பொண்ணு தான் அந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரியா? அப்ப இத்தன நாளா இவ நம்மள ஏமாத்திட்டு இருந்தாளா? அப்படின்னு அந்த பொண்ண பார்த்து பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "உன்னோட வாய்ஸ் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு" அப்படின்னு சொல்ல, "என்னோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து நான் பாடுறதையே விட்டுட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அங்க வந்திருக்க எல்லாரும், "இவங்க ரொம்ப நல்லா பாடுறாங்க. இவங்களுக்கு ஸ்டார்ன்ற பதவியையே குடுக்கலாம். ஆனா என்ன பண்றது? இந்த இடத்துல இவங்கள புகழ்ந்து பேசுறதுக்கு ஆளு கம்மி தான். ஏன்னா இங்க எல்லாரும் வந்திருக்கிறது லீசார் ப்ரொபோஸ் பண்றத பாக்குறதுக்காக தானே. சீக்கிரம் ப்ரொபோஸ் பண்ணட்டும்" அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இவங்க பேசினத கேட்ட உடனே, இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஹீரோ அவளோட கைய பிடிச்சிடுறான். "எங்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீங்க அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறீங்க. அதான் நான் டிஸ்டர்பா இருக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் போறேன்" அப்படின்னு சொல்ல, "குழந்தை பெத்ததுலேருந்து உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? என் பொண்டாட்டி நீ இருக்க. உனக்கு ப்ரொபோஸ் பண்ணாம வேற யாருக்கு ப்ரொபோஸ் பண்ண போற?" அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுறாங்க. இப்ப பாட்டி வந்து, "வாழ்க்கையில இப்ப தான்டா நீ உருப்படியான விஷயம் பண்ணியிருக்க" அப்படின்னு 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்து ஸ்டேஜ்ல நின்னுட்டு, இப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு அறைய போட, அவளுக்கு ஒரு அசிங்கமா போது. இப்ப பாட்டி எல்லார் முன்னாடியும் என்ன சொன்னாங்கன்னா, "இவ தான் என் குடும்பத்தோட மருமக. என் பேரனோட பொண்டாட்டி.
இந்த உரிமைய யாருக்காகவும் நாங்க விட்டுக் குடுக்க முடியாது. இனிமே எங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ, அதே மரியாதை இவளுக்கு கிடைச்சாகணும். அப்படி கிடைக்கலன்னா, கண்டிப்பா அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, எல்லார் முன்னாடியும் சந்தோஷமா ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான். இவன் ப்ரப்போஸ் பண்றத பார்த்த உடனே இவளுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.